பார்த்தீங்கன்னா பேக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து கால் பகுதி இருக்குது, அந்த கால் பகுதியை வெட்டி எடுத்துட்டேன். சரிங்களா, இது அந்த இதோட கால் பகுதி. இந்த கால் பகுதி வெட்டி எடுத்தனால உங்களுக்கு இப்படி இருக்கும். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இதை வந்து நான் ஆல்ரெடி வெட்டியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வெட்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த ஒரு பீஸ் கிடைக்குமா, இதே மாதிரி ஒரு பீஸ், இதே மாதிரி இந்த பீஸ் தான் 2 பீஸ் எடுத்துகிட்டு இந்த 2 பீஸை ஒன்றா வச்சு பாருங்கள். ஒன்றா வச்சு இந்த 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 பக்கம் மடிச்சிருக்கும் பார்த்தீங்களா கால் பகுதியில், அந்த மடிப்பையும் இந்த மடிப்பு இந்த பாயிண்ட்டையும் ஒன்றா வைங்க. இப்படி வச்சுட்டு இந்த பீஸ் இப்படி எடுத்துவிடுங்க. எடுத்துக்கிட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு அப் அண்ட் டவுனாக இருந்துச்சுன்னா, ஸோ ஏற்ற இறக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இல்லாட்டின்னா நீங்கள் இந்த இடத்த என்ன பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சும்மா வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சமமாக கிடச்சிரும். இதில் வந்து நீங்கள் உங்கள் பேக் வந்து எனக்கு இந்த பேக் இந்த ஹைட் இந்த மாடலில் தேவைக்கு நான் வந்து ஹைட் எவ்வளோ வேணும் அந்த ஹைட்டை மெஷர் பண்ணிக்கிறேன். இது வந்து வித்து, ஸோ அகலம் எவ்வளோன்ற, இப்போ நான் வந்து ஒரு நீளம் வந்து ஒரு 10 இன்ச்சஸ்னால் இங்கே நான் வைக்கிறேன். திருப்பி இங்கே ஒரு 10 இன்ச்சஸ்னால் ஓகே, 20 இன்ச்சஸ் மேலே அப்படின்னா நமக்கு எவ்வளோ பேக் ஹைட்டு அகலம் நீளம் வேணுமோ அந்தளவுக்கு வெட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கைப்பிடி. ஸோ அந்த கைப்பிடி போடுவாங்க நாட்டு, அந்த நாட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோனா, இதுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் லென்த் எவ்வளோனா எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 6, 8 இல்லையா, நான் 10 வேணும் அப்படின்னா 10 அளவுக்கு, இந்த அளவுக்குள்ள 10 எடுக்கிறேன். இந்த லென்த் வந்து 10. இந்த அகலம் வந்து 2.5 இன்ச் எடுக்கணும். அது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சு வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த டிச்சிங் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும் கைப்பிடி. சரிங்களா, ஒரு பேக் கிடச்சிச்சா பாருங்க. லைட்டாக அப்படி என்ன பண்ணி ஃபுல்லாக டிச் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக் கை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஸோ டிச்சிங் பார்ப்போம்.